விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தகட மேடை ஒன்று இருக்குது. ஏதோ வெறும் 5 லட்சம் ரூபாய் கட்டல தகட மேடை, அது உறுதியா இருக்குது. 5 லட்சம் ரூபாய் கட்டல தகட மேடை உறுதியா இருக்குது. ஆனா 15 கோடியில கட்டிய பாலம் தண்ணியில போயிட்டு. அதே போல இன்னொரு கருத்தையும் ஸ்டாலின் சொல்றார். ஒரு களங்கத்தை என் மீது சுமத்தி இருக்கிறார். திரு கருணாநிதி அவர்கள் இறந்துட்டார். அவர் நல்லடக்கம் செய்வதற்கு அவர் அடக்கம் செய்ய மெரினாவில் இடம் வேணும்னு கேட்டார். நான் முதலமைச்சர் இருந்த போது நான் தெளிவுபடுத்தினேன். இதே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொஞ்ச நாள் இருந்து இறந்துட்டாங்க. நாங்கள் அண்ணா திமுக சார்பாக கேட்டோம். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவரும் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பக்கத்தில் இன்னைக்கு மெரினாவில் நாங்கள் அடக்கம் செய்யணும். கொடுக்க முடியாது. முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் இடம் கிடைக்கும். அவர் முதலமைச்சரா இல்ல, முன்னாள் முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, ராமாபுரம் தோட்டத்தில் அவருக்கு சொந்த நிலம் இருக்குது. அதுல நல்லடக்கம் செய்யலாம். அரசாங்கத்தின் சார்பா காவல்துறை மரியாதை செலுத்தப்படும் என்று அமைச்சரவையில் கூட்டத்தில் நடவடிக்கை எடுத்தீங்க. அந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்டீங்க. அதுக்கு முந்தி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் முதலமைச்சர் இருந்து நிறைய நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். இன்றைக்கும் பெருந்தலைவர் காமராஜுக்கு தமிழ்நாட்டில் தனி மரியாதை இருக்குது. அவர் எந்த கட்சியா இருந்தாலும் அதை பத்தி யாரும் பொருட்படுத்துவதில்லை. மக்களுக்கு சேவை செய்த ஒரு மனிதர் பெருந்தலைவர் காமராஜ் என்று இன்றைக்கும் மக்களால் போற்றப்படுகின்ற தலைவர். அவருக்கு மெரினாவில் ஒரு இடம் வேணும்னு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்முடைய கட்சியில் இணைந்த SR பாலசுப்ரமணியம் அவரோட 2 பேர் போய் திரு கருணாநிதி கேட்கிறாங்க. அப்ப கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும். ஆனா உங்களுக்கு அங்க நம்முடைய கிண்டியில இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. அப்படின்னா திரு கருணாநிதி யாரு? முன்னாள் முதலமைச்சர் தானே. மற்ற முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், இவருடைய அப்பாவுக்கு ஒரு நியாயமா? நான் தான் சொன்னேன். ஏற்கனவே ஒப்பா தெரிவிச்சிட்டாரு, ஒப்பா தீர்மானம் போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் இடமில்ல, கிண்டியில 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதா சொன்னேன். நிலமும் கொடுக்க முயற்சி கொடுத்துட்டேன். ஆனா அதை மறுத்து நீதிமன்றத்துக்கு போனீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உண்மையை மறைக்க முடியாது, உண்மையை மறைக்க முடியாது. உங்க அப்பா இருக்கின்ற பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம். நீங்க வந்து எங்க இடத்துல முறையிடுகின்ற பொழுது உங்க அப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை நான் எடுத்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் இங்க இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள், அவர் வந்து ஒரு ரொம்ப நாளா அண்ணா திமுக அடையாளம் காட்டணும். இப்ப பாதி பேர் அண்ணா திமுக இருந்தாலும் திமுக இருக்கிறாங்க. திமுக யார் இருக்கிறா? இப்ப அண்ணா திமுக 8 அமைச்சர் இருக்கிறாங்க. அண்ணா திமுக இருந்து போய் 8 அமைச்சர் இருக்கிறாங்க. 19 பேர் அண்ணா திமுக இருந்து போய் திமுக எம்எல்ஏவுக்கு நிக்கிறாங்க. இதுதான் இந்த கட்சியுடைய நிலவரம். இப்போ அண்மையில் 2 நாளைக்கு முந்தைய நான் பத்திரிகையில் பார்த்தேன். திரு ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலையில் போட்டியிடுகிறார் திமுக சார்பா. அவரை பக்கத்தில் நிற்க வச்சு உதயநிதி வந்து அவருக்கு ஓட்டு கேட்கிறார். பரிதாபமான நிலை. யாருக்கு யார் ஓட்டு கேட்கிறா? திரு ஏவா வேலுக்கு உதயநிதி கேட்கிறார். இவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு, அவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு? எவ்வளவு கேவலம்! அதிகாரத்துக்காக அடிமைத்தனமாக இருக்கின்ற திரு வேலு அவர்களே, எங்களை பேசுறதுக்கு அறிவே கிடையாது. உங்களுடைய தகுதி அவ்வளவுதான். உங்களுக்கு தகுதி அப்படித்தான் இருக்குது. அப்படி வைக்கிறங்காட்டி தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்களையும் அடக்க முடியாது. அவர்களும்
உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பக்கத்தில் நிற்க வச்சு உதயநிதி அவர்கள், திரு வேலு அவர்கள், இதுதான் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர், நல்லவர் வல்லவர், இவருக்கு ஓட்டு போடுன்னு அவர் இவருக்கு பிரச்சாரம் பண்றாரு. அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. அதோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய்னா யாரு ஞாபகம் வருது? ஏங்க பாவம் கஷ்டப்பட்டு ஏழைகள் டாஸ்மாக் கடைக்கு போறாங்க, அங்க போய் பாட்டில் வாங்கினா 10 ரூபா, அதுக்கு அதிகமாக வச்சு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. ஒரு மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 லட்சம் பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400. இந்த 5 ஆண்டுல 24,000 கோடி டாஸ்மாக் இந்த கடையில் விற்கிற பாட்டிலுக்கு 10 ரூபா விலை வச்சு இன்றைக்கு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அண்மையில் உங்களுக்கு பத்திரிகையில ஊடகத்திலையும் பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சது. அதுல நீங்க எஃப்ஐஆர் போடுன்னு அவ எஃப்ஐஆர் போடல. அண்ணா திமுக எஃப்ஐஆர் போடுறதுல நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கொடுத்திருக்குது. உண்மைதான், நீங்க எஃப்ஐஆர் போடுன்னு தீர்ப்பளிச்சு இது வரைக்கும் எஃப்ஐஆரே போடல. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே இதை முழுமையாக விசாரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா, கிராமத்திலிருந்து மூலா முடக்கை எல்லா இடத்துலயும் கஞ்சா விக்குதுல, உண்மைதானே? நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டேன், பத்திரிகை வாயிலாக வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடக்குது. இதை தடுத்து நிறுத்துங்க. இளைஞர்களும் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. தடுத்து நிறுத்துங்கன்னா நிறுத்தவே இல்லை. ஏன்னா இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு துணை இருப்பது திமுக நிர்வாகிகள் என்று பரவலா பேசப்படுது. காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. மீண்டும் அண்ணா திமுக உங்களுடைய ஆதரவோடு வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா இல்லாத நிலையை உருவாக்கும். அறவா கஞ்சா ஒழிக்கப்படும். திமுகவில் வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சி, இது தமிழ்நாட்டுக்கு தேவைங்களா? காமராஜர் இறந்தபோது அவருக்கு மெரினாவில் இடம் கொடுக்கவில்லை கருணாநிதி இறந்தபோது அவர் முன்னாள் முதலமைச்சர் தான். கருணாநிதிக்கு ஒரு நியாயம், காமராஜருக்கு ஒரு நியாயமா என்று வினவி இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. மூலை முடுக்கெல்லாம் கஞ்சா விற்பனை, நகராட்சித்துறையில் ஊழல் என்று திமுக மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் பரப்புரை செய்து வருகிறார். விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.